ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒன் பாட் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்துட்டு பாசிப்பருப்பு நான் அரை கப்பு எடுத்துருக்கிறேன். 2 டீஸ்பூன் மட்டும் துவரம்பருப்பு போட்டுக்கணும். நல்லா கழுவிட்டு இதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் காய்கள் வந்துட்டு நான் உருளைக்கிழங்கு, கேரட்டு, கத்தரிக்காய், முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த காய் வேணாலும் போட்டுக்கோங்க. அது கூட உப்பு, மஞ்சத்தூள் போட்டு இந்த காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நம்ம ஒரு 4 விசில் வச்சு எடுத்துருவோம். நல்லா விசில் வந்ததுக்கப்புறம் பருப்பு, காயெல்லாம் நல்லா குழஞ்சி வெந்திருக்கும். விசில் அடங்கினதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். இதை நல்லா காயை கடைஞ்சி விட்டுக்குவோம். கடைஞ்சி விட்டு அது சாம்பாருக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். ஊற்றிக்கிட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுக்குவோம். அது கூட சக்தி சாம்பார் தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்சி சாம்பார் தூள் வேணாலும் எடுத்துக்கோங்க. அது கூட உப்பெல்லாம் செக் பண்ணி கொதிக்க வச்சுட்டு கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கி வச்சுருவோம். இப்போ தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுளுந்தம் பருப்பு, ஜீரகம், வரமிளகா, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து ஊற்றி இறக்கணுன்னா சூப்பர்